இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் ஒரு பங்கில வேதியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு வீட்டில் இருக்கிறேன். அப்போது ஒரு சகோதரர் வந்தார். வந்து சில விஷயங்களை எங்கள் தனியாக பர்சனலாக பேசினார். பிரதர், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் அவங்க ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்க வீட்டில் சமைச்சு இத்தனை நாள் ஆகுது, வீட்டில் ஒரு துணிமணி துவைச்சி போட்டு ஒரு வீட்டு காரியங்களை செஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, இது என்னையும் ஒரு பையனாக அவருக்கு என்னையும் பிள்ளையும் கவனிக்க மாட்டா, எனக்கு என்ன யாருமா அவங்க ஒய்ஃப், யார் சொல்லுங்கள் சார்ட்டா ஒரு நபரை சொன்னாங்க. இந்த இவங்க தான். ரொம்ப ஆச்சரியமானது எனக்கு, அந்த அம்மாவை இப்படி என்று ஒரு ஏன்னு சொன்னால், அந்த அவர் சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம், ஆகும்னா கோயிலுக்கு வந்துடுறா, ஒரு மரியாதை கூட்டம், எந்த ஜப கூட்டம், பைபிள் கூட்டம், எல்லாத்துக்கும் அன்பு, எல்லாத்துக்கும் முன்னே வந்துடுறா. ஆனால் வீட்டில் எங்களை கவுகிறது கிடையாது, எந்த ஒரு வேலையும் வீட்டு வேலை செய்கிறது கிடையாது என்று ஒரு குறையாக சொன்னார். சோர்களே, அந்த அம்மா உண்மைதான், எல்லா காரியத்துக்கும் கோயிலுக்கு கொண்டு வந்து நிற்பாங்க. ஆனால் வீட்டில் தன் மகனையும் தன் கணவருக்கான காரியங்கள் எதுவும் அவங்க செய்யறது கிடையாது. ஆனால் கடவுள் காரியம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வாங்க. இது எந்த வகையில் சரி யோசிச்சு பார்க்கணும். கடவுளை கூட செய்யுங்க, தப்பு இல்லை. அதே சமயம் குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா? நான் கடவுளுக்கானதெல்லாம் செய்கிறேன், ஆனால் குடும்பத்தை பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டுடுறேன். சதுசேயர் பரிசேயர் இப்படி தான் இருந்தாங்க. கடவுளுக்கு பழி செலுத்துவது அப்படி இப்படின்னு மிகவும் சிறப்பாக இருந்தாங்க. தன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை அன்பு செய்ய மறந்தாங்க. ஓய்வு நாளில் ஒரு முடக்குவாத முற்றம் ஒருவன் ஆண்டவரால் குணப்படுத்தப்படுறான். அங்கே ஒரு கேள்வி, இது ஓய்வு நாள், கடவுளுக்குரிய நாள், இதில் எப்படி குணப்படுத்தலாம்? நம்ம கடவுளுக்கு இவங்க தான் செக்ரட்டரி மாதிரி. கடவுள் நேசிக்கிறாங்க, ஒரு சகோதரன் குணமாகி போகிறதுல அவனுக்கு மகிழ்ச்சி கிடையாது. இது எந்த வகையில் சரி? இது முதல் வாசகம். கடவுளை அன்பு செய்யணும், மனுஷனையும் அன்பு செய்யணும். கடவுள் அன்பு செய்ய மனுஷனை வெறுத்து ஒதுக்குற எந்த வகையில் நியாயம்? இன்றைய வாசகம் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறது. நிச்சயத்தை பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏன் தெரியுமா? நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன், கடவுளுடைய ஆவி எனக்கு பொழியப்பட்டிருக்கு, நான் கடவுள் ஆண்டவருடைய பிள்ளை. ஏன் தெரியுமா? எளியோர் அன்பு செய்யணும், சிறைப்பட்டோர் அன்பு செய்யணும், ஏழைகள் மக்களை அன்பு செய்யணும். நான் ஏன் ஆண்டவர் அன்பாக இருக்கிறேன்? ஆண்டவர் என் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. இதனால தான் ஆண்டோடைய வார்த்தை இது. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஏன் தெரியுங்களா? ஏழைகள் நற்செய்தி அறிவிக்கணும், சிறைப்பட்டவரை அன்பு செய்யணும், பார்வையற்றோருக்கு நான் நல்லது செய்யணும். கடவுளை நேசிக்கிறவன் மனுஷனை நேசிப்பான். இதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மைய கரு சகோதரர்களே. ஆண்டவர் சிவார் சொல்வார் பாருங்க பார்ப்போம், நீ கடவுளுக்கான காணிக்கையை கொடுக்க வந்தினா, கடவுள் காணிக்கை கொடுத்த தப்பு இல்லை, ஆனால் உன் சகோதரனுக்கு மனத்தாங்கள் இருந்தால் இவனுக்கு எவன் காணிக்கை அனுக்கிறதுக்கு அங்கேயே வச்சுட்டு போய் சகோதரனோட சமாதானம் ஆகிட்டு வந்து உன் காணிக்கை எனக்கு. நீ என்ன அன்பு செய்ய தேவையில்லை, உனக்கு கூட இருக்கிற அன்பு செய். நல்ல சமாளி உண்மை பாருங்க பார்ப்போம், நல்ல சமாளி உண்மை பாருங்க பார்ப்போம். ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவனையும் நீ கவனிக்கல, குருவும் லேவியரும் பழி செலுத்த போவாங்க. ஒரு சமாரியன் அவனை காவந்து பண்ணுமா? யார் ஆண்டவருக்கான பிள்ளை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப நீ என்ன அன்பு செய்யறனா உன் சகோதரன் அன்பு செய். இன்றைய வாசகம் தான். இதைத்தான் தொடக்க திரு அவை காலத்தில் இது மறந்தார்கள். இன்னைக்கு நான் எப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் அன்பு செய்கிறோம், மனுஷனை வெறுத்து ஒதுக்குறோம். எந்த வகையில் நியாயம்? சிந்தித்து பார்ப்போம். கடவுளை நேசிக்கிறவன் மனுஷனையும் நேசிக்க வேண்டும். நாளை சந்திப்போம்.